உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன இது? இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. என்ன சடனா கரண்ட் போயிடுச்சு? காட் நோஸ். லைட்க்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. என்னாச்சு? நான் போய் பார்க்கறேன். இல்ல, எங்க போற? என்ன? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்கு இந்த லைட் சஃபிஷியன்ட் தான். மூன் லைட். ஆனா கீழே சத்தம். அது லைட் போனதுனால ஏதாவது நடந்திருக்கும். யாராவது நடக்கும்போது கைப்பட்டு பொருள் விழுந்திருக்கும். ஆனா லைட். இரு, நீ டென்ஷன் ஆகாத. யாராவது ஃபியூஸ் போறதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் ப்ளீஸ், நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இல்லனா சரி, நீ சொல்ல வந்ததை சொல்லு. அது எப்படி சொல்றது? டிஃபிகல்ட் இல்ல, சிம்பிள் தான். ஐ மீன், அது அவ்வளோ சிம்பிள் இல்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் சொல்ல வந்ததை ஒருவேளை நீ கேட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவ. முதல்ல நீ சொல்லு. அந்த கார்டு ஞாபகம் இருக்கா? பேங்க்ல நான் ஐ மீன், அந்த கார்டு என்கிட்ட தான் இருந்தது. நான் அங்க இங்கன்னு ஓடினதுல அது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். நீ அதை தான் கொடுக்க இருந்த மலிஷ்காவுக்கு. இந்த லைட்க்கு என்ன ஆச்சு? இன்னும் கூட வரல. இந்த மாதிரி லைட் எப்பவுமே போனது இல்லையே. சீக்கிரம் வா 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 வா. ரிஷி, என்ன பண்ற? ஐம் சாரி. உன்னை இப்படி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். நான் பேசுறத பார்த்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு நீ நினைக்கலாம். ஆனா உனக்கு தெரியுமா, ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அது எப்பவுமே பிசினஸ்க்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவும் இல்ல. அது என்ன? டீலுக்கு டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபரை யார் வேணாலும் கொடுக்கலாம், அது ரொம்ப சிம்பிள். பட் டீலை கிராக் பண்ணனா அதுக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேளு? நீ கேட்க மாட்டேன், நானே சொல்றேன். ஏன்னா ஒருவேளை யாருக்காவது ஏதாவது டீல் ஆஃபர் பண்றோன்னு வை, ஓகே? ஆனா யாருக்கு நாம அந்த டீல் ஆஃபர் பண்றோமோ அவனுக்கு அது தேவையில்லைன்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுவான், கேன்சல் பண்ணுவான். எனக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லுவான். நான் சொல்ல வரது உனக்கு புரியுதுல்ல? உனக்கு முதல்ல புரியுதா? நான் ஏன் கேக்குறேனா, நீ சொன்னது எனக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலி ஐம் சாரி. நான் தான். ரிஷி, நீ சொல்ல வந்ததை டைரக்டா என்கிட்ட சொல்லு. நான் தானே நிக்கிறேன். எதுக்கு உனக்கு டென்ஷன்? நீதான் இருக்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன்? உன்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம். ஆக்சுவலி நான் உனக்கு வேற மாதிரி புரிய வைக்கிறேன். ஷார்ட் அண்ட் சிம்பிள், ஈஸியா புரிய வைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது எங்க பாரு, எங்க பார்த்தாலும் நீ எனக்கு தெரியறன்னு தானே உன்கிட்ட நான் அப்போ சொன்னேன் இல்லையா? ரைட்? பட் நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இல்ல. ஆனா அப்படி இருந்து ஐசியூல நான் உன்னை பார்த்தேன். எங்க பாரு, நான் ஒன்னும் பைத்தியம்லாம் இல்ல. நீ பைத்தியம் ஒன்னும் இல்ல. ஏன்னா ஐசியூக்கு நான் வந்திருந்தேன். நீயா? நீ ஐசியூக்கு வந்தியா? ஆமா. எனக்கு ஸ்டார்டிங்லே பட்டுச்சு நீ அங்க இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனா உனக்கு மேல அக்கறையே இல்லங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். நீ வரவே இல்லைன்னு நினைச்சேன். எனக்கும் அப்படிதான் பட்டுச்சு. எனக்கு மேல அக்கறை இல்லைன்னு. இப்போ ஏதாவது சொன்னியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.